நிர்மா 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 வாஷிங் பவுடர் நிர்மா வருமா வருமா நுரைகள் நல்லா வருமா நிர்மா நிர்மா வாஷிங் பவுடர் நிர்மா போமா போமா அழுக்கு நல்லா போமா நிர்மா நிர்மா அடிச்சு துவைக்கலாம் வாமா இது வெள்ளை வெள்ளை அழகு மனம் கொள்ளை கொள்ளும் அழகு நிர்மாவை போல் வருமா. அட இது அந்த விளம்பரலா ஏதோ ஒண்ணு பாடி பாடி துவைச்சாலாத அழுக்கு போதானி பாப்போம். என்னங்க தேய் என்ன சாதனை தேய்? ஏதே நான் நனையறதுல உங்களுக்கு பிரச்சனை இல்ல, காய்ச்சல்ல தான் பிரச்சனையா இருக்கு. உங்களுக்கு வேலை தான் நடக்கணும், அதெல்லாம் நடக்கத்தே. ஏதே இந்த துணியெல்லாம் கண்டிப்பா இப்ப துவைச்சு ஆகணும் தேய். சரோஜாவோட குழந்தை துணியெல்லாம் இருக்குது. சரோஜாவை துணி துவைக்க விடாதுன்னு சொன்னியெல்லாம், அதான் மொத்தத்தை அள்ளி போட்டு துவைச்சிட்டு இருக்கேன் தேய். உங்களுக்கு எது துணி இருந்தா அள்ளிட்டு வந்து போடுங்க துவைக்க. மழையில் நனைஞ்சாலும் எனக்குலாம் ஒண்ணுமே ஆகாது தேய். இது வைரம் பாஞ்ச கட்டை. எத்தே என்னது முதல் மலையா? என்னத்தை சொல்றிய? நான் சின்ன வயசுல இருந்து ஏகப்பட்ட மலையில் நனைஞ்சிருக்கேனே. இது எனக்கு முதல் மலை இல்லத்தே. ஏதே பொய் சொல்லாங்க தேய். இந்த மலையில் நனைஞ்சா எல்லாருக்கும் காய்ச்சல் வருதுன்னா ஆஸ்பத்திரி தாங்காது. நான் எங்க உட்காந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். தெருவில் எத்தனை பேர் மலையில் நனைஞ்சிட்டு போயிட்டே இருக்கவே. ஏன் நீங்க கூட தான் நனைஞ்சிட்டு இருக்கியா? ஓஹோ கொடை பிடிச்சிட்டு நனைஞ்சா உடஞ்சியாதோ? அப்படின்னா என் பக்கத்துல வந்து பிடிங்க தேய். கொடையை பிடிச்சிட்டே நில்லுங்க, நான் துவைச்சிரி. என்ன சொல்றிய? 60 தேங்காய் 70 பேர் எப்படி சுமக்க முடியும்? நோ நோ நோ, நான் இந்த மலையில இந்த துணியை துவைச்சியே தீர்வேன். எல்லா வவ்வால தலைக்கீழ தானே தொங்குது. ஒருவேளை அவ்வளவு வவ்வால தாய் சொல்லி கேட்காம இருக்குமோ? ஆமா, தாய் வவ்வாலே தலைக்கீழ தானே தொங்கிட்டு கிடக்கு. என்ன பழமொழியே என்னமோ, வர வர அத்தை சொல்ற பழமொழி ஒன்னும் புரியல. ஐயோ என்ன தும்மல் வருது? ஆஹா, இதுக்கெல்லாம் நான் அஞ்ச மாட்டேன், பயப்பட மாட்டேன். இது வைரம் பாஞ்ச கட்ட ஒன்னும் ஆகாது. வாஷிங் பவுடர் நிர்மா, வாஷிங் பவுடர் நிர்மா, அடித்து துவைத்து துணிகளை கிழிக்க வாஷிங் பவுடர். மீனுக்குட்டி, நான் வெளியே போயிட்டு வரேன். உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? இல்லங்க, எதுவும் வேண்டாம். சரி மீனு, நான் போயிட்டு வரேன். ஏங்க என்கிட்ட சொல்லல, இவகிட்ட மட்டும் சொல்றியா? யாராவது ஒருத்தட்ட சொன்னா போதாதா? போதாதுங்க, என்கிட்ட சொல்லணும். இத்தனை நாளா நீ வீட்டுல இல்லல்ல, அதனால உன்னை மறந்துட்டேன். இத்தனை நாளா இல்லன்னா மறந்துடுவீங்களோ? ஆமா, என்னைய மறந்துட்டு தானே உங்க அண்ணன் வீட்டுல போயிருந்தா. எனக்கு மட்டும் எப்படி ஞாபகம் இருக்கும்? மீனு, நான் போயிட்டு வரேன். இப்பயே என்கிட்ட சொல்ல மாட்டீங்களோ? இவ யாரு? இவளுக்கு இந்த வீட்டுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஏதோ சின்ன வயசுல செஞ்ச தப்புக்காக இவ கழுத்துல தாலி கட்ட வேண்டிய சூழ்நிலை. கெட்டி தொலைஞ்சாச்சு, அதோட இவள தலைமுழுக வேண்டியதானே. இப்ப எது கூட்டிட்டு வந்து அவளை வீட்டுல வச்சிருக்கிய? ராசாத்தி, அவளை ஒன்னும் கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுல வைக்கல. அவ வீட்டுலதான் நீ வந்து இருக்கா, ஞாபகம் இருக்கட்டும். என்னது அவ வீடா? இது உங்க வீடு, உங்க பேர்ல தான் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். அவ வீடு, அவ வீடு. இவ அண்ணன் வாங்கி கொடுத்தாரோ இல்ல இவ உழைச்சு வாங்கினால? ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லாதவா என் வாழ்க்கையை கெடுத்துட்டு என் புருஷன் வீட்டுல வந்து இருக்கா. இவளால எனக்கு ஒரு நாள் நிம்மதியே இல்லை. ராசாத்தி, என்ன ரொம்ப பேசிட்டு இருக்கா? நீ இந்த வீட்டுல இருக்கணுமா வேண்டாமா? என்னால வாயை திறந்து ஒண்ணும் பேச முடியாது. உடனே ஒரு மிரட்டல் விட்டுருவிய. பிரியங்கா, உள்ள போவா. இவரே அவர் இஷ்டத்துக்கு யார்கிட்ட வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். நம்மளா யாரும் ஆயிட்டோம். ஏங்க எப்படி பண்றிய? அக்கா வருத்தப்படியாவல்ல? மீனுக்குட்டி, அவளுக்கு என் மேல உண்மையான பாசமே இல்ல மீனுக்குட்டி. அவளை பொறுத்த வரைக்கும் நீ என் கூட இருக்க கூடாதுங்கிற எண்ணம் மட்டும்தான்.
மத்தபடி உண்மையான பாசம் எதுவுமே இல்லை. என்ன அடி அடிச்சிருக்க தெரியுமா என்னைய? இப்ப நான் கொஞ்சம் எழுத்து பேசுறதுனாலதான் அவ அடங்கி போறா. இல்லனா பேயாட்டம் பிசாசாட்டம் ஆடுவா. நீ இல்லாம அவ மட்டும் இந்த வீட்டுல இருந்தான்னு வச்சுக்க, ஒரு நாள் கூட என்னால நிம்மதியா சாப்பிட்டு வாங்கி இருக்க முடியாது. டார்ச்சர் பண்ணுவா மீனுக்குட்டி. அதனால அவளெல்லாம் இப்படிதான் அடக்கி வைக்கணும். சரிங்க. சரி மீனுக்குட்டி, வீட்டுல இருந்துக்க, நான் போயிட்டு வரேன். சரி, போயிட்டு வாங்க. பாத்தியா பிரியங்கா, இவள வெளியே போய் நின்று அவருக்கு டாட்டா காட்டி விட்டுட்டு தான் வருவா போல. என்னமோ அவளுக்கு இப்பதான் கல்யாணம் ஆன புது பொண்ணுன்னு நினப்பு. ரொம்ப தான் நடிக்க. அவளை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு எரியுது பிரியங்கா. இருங்க மம்மி, அந்த பொம்பளை வரட்டும், இன்னைக்கு உண்டு இல்லைன்னு ஆக்கிடலாம். டாடி வெளியே போயிட்டாங்கல்ல, இதுக்கு மேல அந்த பொம்பளை இந்த வீட்டுல இருக்க கூடாது. நம்ம பேசுற பேச்சுல அது துண்டை காணும் துணியை காணும்னு ஓடிடணும். மம்மி, அந்த லேடி வருது. ஏய் நில்லு. என்னக்கா? அக்காவா? அக்கா யாருக்குடி? யார் அக்கா? வந்துட்டா. ஏன் புருஷ வீட்டுல நீ எதுக்குடி இருக்கா? ஏக்கா, அவரு எனக்கு புருஷன் தான். சரி, இத சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? கேவலமா இல்ல? அசிங்கமா இல்ல? இதுல என்ன வெக்கம் கேவலம்லாம் இருக்கு? என் கழுத்துலயே அவரு தாலி கட்டி இருக்காரு. அவருக்காக நான் வேற கல்யாணம் பண்ணிக்காமலே காத்துக்கிட்டு இருந்திருக்கேன் இத்தனை வருஷமா. இதுல கேவலப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லக்கா. இப்படி எல்லாம் பேசாதங்க. இங்க பாருங்க, எங்க அப்பா உங்க கழுத்துல தாலி கட்டும் போது நீங்க என்ன சொன்னீங்க? என் மம்மி கூட வாழ்ந்துட்டு போட்டோம், இனி அவங்க வாழ்க்கையில குறுக்க வர மாட்டேன்னு சொன்னீங்க. சொன்ன வார்த்தையை நீங்க காப்பாத்துனீங்களா? அப்படி சொன்னதுனால தானே நாங்களும் தாலி கட்டிட்டோன்னு விட்டோம். இப்படி எங்க அம்மா வாழ்க்கையை வந்து உட்கார்ந்து அழிச்சிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா? என்ன மனுஷனீங்களா? இத்தனை வருஷம் எங்க மம்மி டாடி ஒண்ணா வாழ்ந்துருக்காங்க. அவங்கள வந்து இப்படி பிரிச்சுட்டீங்களே. உங்களாலதான் எங்க மம்மி டாடிக்குள்ள சண்டை வந்ததே. அதுக்கு முன்னாடி எல்லாம் சண்டை வந்ததே கிடையாது. இப்போ டாடி எங்க மம்மியை பார்த்தாலே எரிஞ்சு எரிஞ்சு விழுறாங்க. என்கிட்ட கூட டாடி அன்பா பேசுறது இல்ல. எல்லாத்துக்கும் நீங்களும் உங்க பொண்ணு தான் காரணம். பிரியங்கா அவ கூட கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா. எல்லாத்துக்கும் இவ ஒருத்தி தான் காரணம். நல்லவ மாதிரி நடிச்சிட்டு என் வாழ்க்கையை கெடுத்துட்டா. ஏக்கா, நான் உங்க வாழ்க்கையை கெடுக்கணும்லாம் நினைக்கலக்கா. இப்படி எல்லாம் பேசாதங்க. ஏன் புருஷன் கூட இங்க வந்து தங்கி இருக்கியே, இதுக்கு வேற என்னவா? கொஞ்சமாச்சு சூடு சோறுல இருந்தா இங்க இருந்து பேரு. இது என் புருஷன் வீடு, இங்க நான் தான் இருப்பேன். ஏக்கா, உங்களுக்கு அந்த வீடு இருக்குல்ல, அதனாலதான் என் புருஷன் நான் இருக்கிறதுக்காக இந்த வீடு வாங்கினாரு. நான் இருந்த வீட்டை வித்துதான் உனக்கு இந்த வீட்டை அந்த மனுஷன் வாங்கி தந்திருக்காரு. அந்த வீடே இப்ப இல்ல. இதுதான் என் வீடு. நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது. இங்க இருந்து மரியாதையா வெளியே போயிரு. அவர் வரட்டும், என்ன ஏதுன்னு கேட்போம். என்ன மறுபடியும் எங்க மம்மி டாடிக்குள்ள சண்டை இழுத்து விடலான்னு பாக்குறீங்களோ? என் மம்மி டாடி பிரிஞ்சிடணும், அதானே உங்களுக்கு ஆசை? நீங்களும் என் டாடியை சந்தோஷமா இருக்கணும். சரி, எப்படி ஒரு கேவலமான எண்ணம். உங்களை மாதிரி ஒரு பொம்பளைய நான் பார்த்ததே இல்லை. கொஞ்சமாச்சு மனசாட்சி இருந்தா தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருங்க. இத்தனை வருஷம் ஒண்ணா வாழ்ந்தவங்களை இப்படி பிரிச்சுட்டீங்களே. அதுவும் இந்த வயசான காலத்துல எங்க அம்மா எங்க போவாங்க? பிரியங்கா, ஏன் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாரு. என்ன நிலைமை? என்ன நிலைமைன்னு கேக்குறேன். உங்க மகளுக்கு கல்யாணம் ஆயிருக்குல்ல, இதே மாதிரி 20-25 வருஷம் கழிச்சு வேற ஒரு பொண்ணு அவர் கல்யாணம் பண்ணா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்படிலாம் பேசாதம்மா. அப்படிதான் பேசுவேன். நான் சொல்லும் போதே உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. எங்க அப்பா அம்மா எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னு எனக்கு தெரியும். எங்க அப்பா வெளிநாட்டுல இருந்து வந்தா நாங்க எவ்வளவு சந்தோஷமா இருப்போம் தெரியுமா? இப்போ எங்க டாடி எங்களை கண்டுக்கிறதே இல்லை. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போயிருங்க. இதுக்கு மேல இந்த வீட்டு பக்கம் வந்துடாதீங்க. எங்க டாடி மம்மியும் அப்பதான் நிம்மதியா இருப்பாங்க. அவர் வரட்டும், நான் சொல்லிட்டு போறேன். சரி, இவ்வளவு சொல்றமே, உங்களுக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா? உங்க மகளுக்கு இப்படி நடந்திருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்ல நீங்க எங்க அம்மா இடத்துல இருந்து எங்க அம்மா வந்து உங்க இடத்த பிடிச்சிருந்தா நீங்க விட்டுருப்பீங்களா? இல்ல உங்க அண்ணன் தான் விட்டுட்டு இருந்திருப்பாரா? எல்லாரும் சண்டைக்கு வந்திருக்க மாட்டீங்க. அன்னைக்கு என்னவோ பெருசா நல்ல மாதிரி நடிச்சிட்டு உங்க வாழ்க்கையில குறுக்க வர மாட்டேன்னு சொன்னீங்க. இப்போ எங்க அப்பா வீட்டுல வந்து உட்கார்ந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களாலதான் எங்க குடும்பமே பிரிஞ்சு சதறி போய் கிடக்கு. இங்க பாருங்க, இப்ப நீங்க மரியாதையா இந்த வீட்டை விட்டு போகணும். இல்லனா நான் அந்த சரத் பாபு கூட போய் வாழ மாட்டேன். ஐயோ, அப்படிலாம் சொல்லாதம்மா. நானும் 2வது கல்யாணம் பண்ணிட்டு போறேன். அப்ப தெரியும் உங்களுக்குலாம் அதோட கஷ்டமா வேதனையா என்னன்னு. சொல்லுங்க, 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா? வேண்டாம்மா, அப்படி சொல்லாத. அப்படின்னா நீங்க மரியாதையா வீட்டை விட்டு கிளம்புங்க. இல்ல நான் சொன்னதை செய்வேன். வெளியே போங்க. பிரியங்கா, இப்படி சொன்னா இவ கேட்க மாட்டா. கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளினாதான் போவா. போங்க. பிரியங்கா, வேண்டாம்மா. நீங்க இந்த வீட்டுக்கு வேண்டாம், வெளியே போங்க. இதுக்கு மேல இந்த வீட்டு பக்கம் வந்துடாதீங்க. அவளை வெளியே தள்ளிட்டு கதவை சாத்திட்டு வாமா.
ஐயோ கொதிக்குதே கொதிக்குதே கொதிக்குதேன்னு கொதிக்குதே. என்ன பண்ணுவேன், காய்ச்சல் வந்துட்டே. வீட்டு வேலை பார்க்கல வரை ஆசுவாவுல. அத்தை அப்பவே சொன்னவ கேட்டிருக்கணும். முதல் மழை நனைஞ்சிராதேன்னு சொன்னாவ. நான் தான் நம்ம கடமையை தவறிடக்கூடாதுன்னு வேலை பார்த்துட்டு கிடந்தேன். இப்போ காய்ச்சல்ல கிடந்து உளத்திட்டு கிடக்கேன். அத்தே என்னால முடியலத்தே, காய்ச்சல் வந்துட்டு. ஆமத்தே குளிர் தாங்க முடியல, கொதின்னு கொதிக்குது தே. எத்தே உண்மையாவே காய்ச்சல் வந்திருக்கு தே. வேணா வந்து தொட்டு பாருங்களா. என் புருஷனை உடனே வர சொல்லுங்க தே, ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறதுக்கு. ஐயோ என்னால முடியாது தே, எழும்பவே முடியல. காய்ச்சல் ரொம்ப அடிக்குது தே. இப்ப வந்து சமைக்கல ஒரு குடம்